இதோடைய மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்டேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல், பூண்டு தோல், அந்த மாதிரி நடுவில் மண் பிளாஸ்டிக் தவிர இதை போட்டு முக்கால் அளவுக்கு ரெப்பிக்கோங்க. 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மூக்குத்தி அவரை 1 இன்ச் அளவுக்கு வச்சு மண்ணில் புதைச்சிருங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 0% நான் உருவாக்கியிருக்கேங்க இந்த செடியை. இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரன். எதுக்கு பெயர் வந்துன்னா மூக்குத்தி போல் இது இருக்கிறதுனால இதுக்கு மூக்குத்தி அவரன்றது பெயர் வந்ததுங்க. இது நார்ச்சத்து, மருத்துவ குணம் கொண்டதுங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. மலச்சிக்கலை தடுக்கும், செரிமானத்தை ஊக்குவிக்குங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதில் உள்ள நார்ச்சத்து சீரான செரிமான அமைப்புக்கு சிறந்ததுங்க. ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கோம். ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கோம். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துதுங்க. ஏன்னா இது இதயத்தை பாதுகாக்குது கொலஸ்ட்ராலை குறையிறதுனால. இதில் எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க இதை. அதனால் எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா விட்டமின்களும் தாதுக்களும் அதிகமாக இருக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தோலையும் முடியையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோம். விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குங்க. இவ்வளவு நன்மை இருக்குங்க. இந்த மூக்குத்தி அவரே பொடியாக செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா காய்ச்சலுக்கு சிறந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய நன்மை இருக்குது. இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, பராமரிப்பு. அதனால் இதை ஈஸியாக வளர்த்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்கூடைய உரந்தாங்க. இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பாருங்கள், ஒரு குட்டி பந்தலில் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள்.